அப்போ ரோகின்னா யார் அப்படின்னா அதிகம் சாப்பிட்டவன், ஒரு கட்டத்தில் சாப்பிட முடியாமல் போகிறவன். இந்த 3 வேளை உண்றதுனால தான் அது வருது. அப்போ ரோகம்னா நோய். நோய் எதனால் வந்ததுன்னா சாப்பிட்றதுனால. புலன்களை மறுக்காமல் இருக்கிறது, புலன்கள் போன பக்கெல்லாம் போகிறது. வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லை, காமேட்சைக்கு உட்பட்டு காமமே வேலையை செஞ்சிருந்தா கூட என்ன தான் ஆகும். போகின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலக வாழ்க்கையை கொண்டாடுறவர், போகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர், உடல் இன்பத்தை அதிகமாக தூக்கிறவர், உடல் இன்பத்தை அதிகமாக தூக்கிறவர். விவசாயம் பண்ணாலும் அவர் உடல் இன்பத்தை தான் தூக்கிறார். பெண்ணோட போய் போகம் பண்ணாலும் சரி, விவசாய நிலத்தோட போய் போகம் பண்ணாலுமே போகி தான் அவர். போகின்னா நீங்கள் நினச்சிக்கூடாது வெறும் காமம் சார்ந்த சிந்தனை உள்ளவர் மட்டும்தான் போகி கிடையாது. போகின்னா யார் அப்படின்னு கேட்டால் விவசாயம் பண்ணுறவரும் யார் தான். மாட்டுக்கறின்ற நினைப்பில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ணும். ஆட்டுக்கறி நினைப்பில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ணும். என்ன நினைக்கக்கூடாது சாப்பிடும்போது, ஒரு ஊனை சாப்பிடும்போது என்ன நினைக்கக்கூடாது, அது குற்ற உணர்வே ஆகக்கூடாது. சாப்பிடும்போது உங்களுக்கு என்னவே வரக்கூடாது, குற்ற உணர்வே வரக்கூடாது. குற்ற உணர்வுக்காக பேசப்பட்ட அத்தனை புத்தகமும் குற்றவும் தான். குற்றவாளியை தான் அதை பேசுகிறவங்களும். நீங்கள் யாருன்னா உங்களுக்கு புனிதமானவங்களாக இருந்தால் அவங்க பாவம். யோகி ரொம்ப உன்னதமான இடத்துக்கு போயிட்டு ரோகிங்களுக்கும் ஆலோசனை கொடுத்துன்னு இருப்பார். நீ இப்படி இருக்காத, நோயோடு இருக்காத, கொண்டாடுன்னுவார். கொண்டாடு இருந்தால் போதாது, கடவுள் தெரிஞ்சுக்கணுவார். கொண்டாண்டு தானே இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சரக்கு வச்சுட்டு பெரிய டிவி பார்த்து தானே இருக்கிறேன், இதில் வர ஆனந்த வழிநத்தில் நான் வரணுமான்னு ஒருத்தர் கேட்பார். ஆமாம் வரணும்னு வர யோகி. ஏன் போதாது. நீங்கள் ரோகியாக வாழ போகிறீங்களா, போகியாக வாழ போகிறீங்களா, யோகியாக வாழ போகிறீங்களா, நீங்கள் என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ண முடியாது. ஆனால் உங்கள் செயல்கள் முடிவு பண்ணும். உங்கள் செயல்கள் என்ன பண்ணும், முடிவு பண்ணும். எப்படி, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி நானும் நல்லா இருக்கணும், பிரத்தியாரும் நல்லா இருக்கணும்னா முதல்ல நோயிலேருந்து வெளியே வருவீங்க, ரோகிலேருந்து தாண்டிடுவீங்க. என்கிட்ட வந்து என்ன ஆகும், ரோகத்துலேருந்து முதல்ல என்ன ஆகிடுவீங்க, போகத்துக்கு தலை போடுவீங்க. போகமாகவே நின்றுவீங்களான்னா இல்லை, அங்கே உங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டும், போதும்னு ஆகிடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு ஆவீங்க, கட்டாயமாக ஆவீங்க. அப்புறமா நீங்களே சாத்வீகமாகி நீங்களே என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட வரம், இதில் என்ன நடக்குமோ அதான் நடக்கும், இது நான் என்ன பண்ணின்னு போனால் அக்செப்ட் பண்ணின்னு வாழ்ந்துட்டு போயிடணும். பொண்டாட்டி புரியலனா அது அவன் பிரச்சனை, புருஷனுக்கு புரியலனா அது அவன் பிரச்சனை, பிள்ளைக்கு புரியலனா அது அவன் பிரச்சனை, எனக்கு புரியலனா அது ஏன் பிரச்சனை. ஏன் நான் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அவங்க பிரச்சனையோட இருந்தால் அது யார் பிரச்சனை. நான் ஏன் மற்றவங்களெல்லாம் சொல்கிறேன், மற்றவங்களெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, உங்கள் மண்டியில் இல்லைன்னா ஆயிடுச்சு பலவிதமான மசாலா கலக்களை என்ன பண்ணி விட்டுறாங்க, ஊற விட்டுக்கிறாங்க. அதனால் உங்கள் கண்கள்லாம் எதை வச்சு பார்த்துக்குதுன்னா அந்த மசாலா வச்சு தான் பார்த்துக்குது. உங்கள் பிளெயின்லாம் நீங்கள் என்ன பண்ணல, உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்கல. எதை பார்த்தாலும் சைவாசம் ஏன் பார்த்தீங்க, சாப்பாடுன்னு பார்க்கணுமா சைவாசமானு பார்க்கணுமா, எப்படி பார்க்குறீங்க நீங்கள், நல்லது கெட்டதுன்னு பார்க்கணுமா தேவையில்லைன்னு பார்க்கணுமா. யார் வேணால் யோகியாக மாறலாம், ஆணாகலாம், அம்மா ஆகலாம், பெண்ணாகலாம், அம்மா ஆகலாம். இந்த ஜாதிய கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, உணவு கட்டமைப்பில் நீங்கள் எங்கன்னா சிக்கியிருந்தாலும், உங்கள் ஒழுக்க கோட்பாடுகள் எதனா முரண்பட்டாலுமே நீங்கள் என்னவாக முடியும், யார் வேணாலும் என்னவாகலாம். என்னுடைய வேலை என்னடானா எல்லாருமே யோகி ஆகிட்டு எல்லாருமே யோகியனோடவே இருந்தான்னா, நீ பெரிய யோகிய மாதிரி இருட்டான்றான்ல, அது உனக்கு தான் பொருந்தும். சிவயோகியை படிச்சுட்டு சிவயோகியை புரிஞ்சுக்கின்னு சிவயோகி புரிஞ்சு வாழ்ந்தியானா நீ யார்றான்னா நீ ஒரு யோகிஸ்தர். இந்த கேள்வி வந்து திண்டுக்கல்லில் கேட்கப்பட்டது. இந்த பதில், இந்த தலைப்பு உப்புளியப்பன் ஒரு நண்பர், யோகி, ரோகி, போகி, ஆர்டர் இப்படி பற்றக்கூடாது. ரோகி, போகி, யோகி இப்படி தான் வந்து ஆர்டர் பற்றணும். கீழே வந்து மேலே போனோன்னா, மேலேருந்து கீழே வரணுன்னா யோகி, அப்புறமா போகி, அது கீழே. இந்த கேள்வி என்னால் வந்ததுன்னு தெரில அவருக்கு. இந்த ஒரு வேளை உண்பான், இருவேளை உண்பான், 3 வேளை உண்பான் அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஒரு வேளை உண்பான், 2 வேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகி. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தையை? இவங்களாம் புரிஞ்சா சொன்னாங்க.
சாப்பிட்றதுக்கும் யோகிக்கும் போகிக்கும் ரோகிக்கும் எதனா சம்மந்தம் இருக்குமா? எப்படி இதெல்லாம் சொன்னாங்க? இப்போ மனுஷனில் 3 பேர் இருக்கிறாங்களா? ரோகி அப்படின்னா நோயாளின்னு அர்த்தம். உடல் நலம் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் பேர் என்ன? ரோகி. குஷ்டம், உடல் குறையிற நோய் வந்துச்சுன்னா குஷ்டரோகி. வெண்குஷ்டம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா வெண்குஷ்ட ரோகி. ரோகம் அப்படின்னாவே இந்த கபம்லாம் அதிகமாகிடுச்சுன்னா, வாதம் பித்தம் சிலத்தும்பு 3ல் எது ஒன்று அதிகம் கூடினாலும் குறைஞ்சாலும் ஒரு வியாதி வரும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா ரோகின்னு சொல்லுவாங்க. அப்போ ரோகம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நோய் வாய்ப்பட்டிருக்கும்போது நிறைய சாப்பிட்றீங்க. ஆனால் இங்கே எப்படி யோகி ஒரு வேளை சாப்பிடுவான், ரோகி 3 வேளை சாப்பிடுவான்றானுங்க. என்னவோ வளர்த்துக்கிறாங்க. பொதுவாக நமக்கு உடல் பலம் இருந்துச்சுன்னா, ஆரோக்கியம் இல்லாமல் ஆயிட்டோம்னா, நோய் வாய்ப்பட்டோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. உடம்புக்கு ஒரு விஷயம் புரியுது, முதல்ல நம்மளை சரி பண்ணிட்டு தான் அடுத்தது என்ன பண்ணணும்? செரிமானத்துக்கான தயாராகணும். அடுத்தது நம்ம உணவுலாம் எடுத்துக்கணும். இருக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னும் எதனா பிரச்சனை வந்துடக்கூடாது. இன்னும் எதனா இன்புட் ஆகி அதில் எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மேலும் டெவலப் ஆகிடும். அதனால் என்ன பண்ணக்கூடாது? ஸ்டாப். சாப்பிட்றத நிறுத்திடணும். பசி எடுக்காது. கல்லீரல் வீங்கிடும். அப்போது ஒரு வேளை கூட உண்ண மாட்டான் ரோகி. 3 வேளைலாம் உண்ண மாட்டான். இது இப்படி திருப்பி போடுங்களேன். ஒருத்தர் 3 வேளையே சாப்பிட்டுக்கிறாரு, நிறைய சாப்பிட்டுக்கிறாரு, ரொம்ப சாப்பிட்டுக்கிறாருன்னா அவர் ரோகி ஆகிடுவாராம். ஏன் அப்படின்னா மிகினும் குறினும் வியாதி. நீங்கள் நல்ல சாப்பாடு தான் நிறைய சாப்பிட்டுனே இருந்தீங்கன்னா பாய்சன் ஆகிடும். இப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல, சாப்பிட்டுக்கிறோம். கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம், மிதமிஞ்சி போயிடுறோம். இதை புலால் மருத்துவத்தில் வள்ளுவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் ஊன் பெருக்கத்திற்கு பிரதி நூன் உண்வான் எங்கனுமாலும் அருள். நீங்கள் அடுத்தவுடைய உடம்பை, இன்னொரு உடம்பை, நெல்லை இல்லை கத்திரிக்காயை வெறும் முட்டை கறிலாம் நினச்சக்கூடாது. ஊனுன்னா என்ன நினச்சக்கூடாது? நீங்கள் ஊன் பல விரும்பு அப்படின்னா என்ன நினச்சக்கூடாதுன்னா கோழி குதிரை மாடெல்லாம் விரும்புன்னு அர்த்தம் கிடையாது. ஊன் பல விரும்புன்னா விதவிதமான உணவுகளை சாப்பிடுன்னு அர்த்தம். ஊன்னாவே இன்னொரு உடம்பு தான். கத்திரிக்காய் இன்னொரு உடம்பு தான். புரியலாம், அவ்வளோ முட்டாலாம் வள்ளுவர் கிடையாது. என்னடான்னா உடம்பு பெருக்கிறதுக்காகலாம் சாப்பிட்டுக்காத, உடம்பை வளமாக வச்சுக்கிறதுக்கு சாப்பிடு. பெருசாக ஆயிடணும், அப்படி ஆயிடணும் அப்படிலாம் ஆக முடியாது. சாப்பிட்றதாத வேஸ்ட்டு, நோய் தான் வரும்ன்றார். உங்கள் புலன்கள் எல்லாம் என்ன பண்ணாது? புலால் மறுத்தல் அப்படின்னு சொன்னால், நாக்குக்காக நீங்கள் நிறைய வேலை கொடுக்காத, நிறைய சாப்பிடாத, அந்த புலனை மறுத்துரு. அந்த புலனை மறுக்கிறதுக்கான உத்தி என்னடான்னா, நிறைய உடம்பெல்லாம் சாப்பிடாத, நிறைய உணவுகளை சாப்பிடாத. இப்போ என்னடான்னா ஒரு ஆர்டர் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ், அப்புறமா டெசர்ட்டு, அப்புறமா பிக்னிக்கா இல்லை. ஸ்டார்டர் முதல்ல இது எடுத்துக்கிட்டு அது அப்புறமா மெயின் கோர்ஸ் இருக்கு. பஃபே சிஸ்டம். ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எவ்வளோனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு நோயை வாங்கிட்டு வந்துடுது. புரியுதா? ஏன் 1000 ரூபாய் கொடுத்துட்டோன்னு சும்மா வரலாம்? 1500 ரூபாய்க்கு சாப்பிடணும்னு முடிவு பண்ணி சாப்பிட்றது. அதுலேயும் எதெல்லாம் காஸ்ட்லின்னு பார்த்து அதை மேலே மட்டுமே டார்கெட் பண்ணி சாப்பிட்றது. உடம்பு என்ன ஆகும்? அப்போ 3 வேளை உண்பான் ரோகி இல்லை, 3 வேளை உண்டா ரோகி. சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? ரோகி ஆகிடுவீங்க. வியாதி வந்துடும். அதிகபட்சமாக உங்களுக்கு எல்லா நோயும் வரும் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா. நீங்கள் எதனா பிரச்சனை வந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டு திருப்தி பற்றிக்கலாம் அப்படின்ட்டு. இல்லைனா பாக்கெட்டில் வேர்க்கடலை வச்சுக்கிது, வேர்க்கடலை உண்டை வச்சுக்கிதுன்றது அந்த காலம். இப்போ வேறெல்லாம் வந்துச்சு. இப்போது ரொம்ப சீப்பாக பிஸ்கெட்டு. ஜோசிகார் வர சொல்கிறார், குட்டேன்னா நல்லா இருக்கணும்னா குட்டே வாங்கி சாப்பிடுங்க, அப்படி தானே மாதிரி ஐடியாலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. ஐடென்சிக்கு மறைச்சி எதனா பேசுனா ஐடென்சிக்கு பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரிலாம் பிஸ்கெட் பாக்கெட் வர வந்துடுச்சு. வாங்கி பையில் வச்சு என்ன பண்ணா அப்பப்பா. இன்னும் சில பேர்லாங்கிறாங்க, வேலை செய்கிறாங்கன்னா இந்த பக்கம் ஒரு கோக்கு, அதுக்கு ஒரு கிளாஸ் கீழே, இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் குறைச்சின்னு இதை பண்ணின்னு பார்த்துருக்கீங்களா? டைப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டே இருந்தால் என்ன ஆகுமா? ரோகி ஆகிடுவாங்களாம். ஆனால் உண்மையில் ரோகம் வந்தால் என்ன பண்ணுறதில்ல, உடம்பை
சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுது. யார் உடம்பு பேச்சு கேட்குறான்? முதல் வேலையை என்ன தான் பண்ணுகிறான்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. வறுமையில் இருந்த ஒரு மனிதன், பசி தூக்கம் சாப்பாடெல்லாம் நல்லா இல்லாத ஒரு மனிதன் கொஞ்சம் வசதி ஆகிட்டானா முதல்ல என்ன தான் பண்ண பார்க்குறாரு? நல்லா சாப்பிட பார்ப்பார். ஏன்? பழைய சோறு தான் இருந்தது, பழுது தான் இருந்ததுன்னும் போது அவர் கொஞ்சம் வசதி ஆகிட்டானா பிரியாணி சாப்பிட ஆசைப்படுவார், அதிகமாக சாப்பிட போகிறார். எனக்கு கூட அது பிரச்சனை இருக்குது. எனக்கு எதனால் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, தட்டில் வந்துச்சுன்னா மிச்சம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாள். நான் தப்பு தான். தட்டில் வந்துச்சுன்னா பாதியில் என்ன பண்ண மாட்டேன்னா ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிடுவேன். கஷ்டப்பட்டுனாச்சும் இறக்கிடுவேன் உள்ள. ஆனால் அது குற்றம் தான். ஆனால் நான் உணவு மதிக்கிறேன் ஆனால் அது தப்பு தான். என்ன செய்யலான்னா அளவாக தான் போட்டுன்னு இருக்கலாம். நம்ம போட்டால் அது சாத்தியம். பொட்டலம் வாங்கி வந்துட்டிங்கன்னா, பொட்டலத்தை கொடுத்துட்டாங்கன்னா பக்கத்தில் நம்ம பிள்ளையோ பொண்டாட்டியோ யாரும் நமக்கு உறவுகளோட உட்காந்து சாப்பிட்டா என்ன பண்ணிடலாம்? நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அநாகரிகமாக வர போயிடுச்சு. அது மாதிரிலாம் மிச்ச சோரியா கொடுப்பேன், எச்ச சோரியா கொடுப்பேன்னு வர சொல்கிறவங்களாங்கிறாங்க. அப்படி தானே? மனைவியோ அல்லது பிள்ளைங்களோ என்ன பண்ணுறதில்ல, கூச்ச உணர்வு போட்டதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்குள்ள சாப்பிட்டேன்னு வச்சுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. பாதி சாப்பிட்டு விட்டு வந்துக்கலாம். ஏன்னா தட்டு காணாமல் போயிடும். முன்னே தட்டை கூட சாப்பிட்ருவாங்க. இப்போ என் நிலமை சொல்கிறேன். இப்போ நான் என்ன செய்யலாம்? அப்போ நான் இஷ்டமாக சாப்பிட்டு நிறுத்திக்க முடியும். ஏன்? இன்னொரு விஷயம், எனக்கு போதை கட்டி கூட என்ன இன்னும் தேவைன்னா கூட போதுன்னு நானே நிறுத்திப்பேன். இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் ஐடியா அழிச்சது. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஆனால் நான் தனியாக சாப்பிட்றேன்னா இப்படி தான் சாப்பிட்றேன். போட்டால் என்ன பண்ணுறது இல்லை, மிச்சம் வைக்கிறது இல்லை. எனக்கு கட்டு சோறு கொடுத்துட்டாங்கன்னா கம்பல்சரி சாப்பிட்றதில்ல. நாய்க்கெல்லாம் வைக்க மாட்டேன். நாய்க்கு காக்காக்கு குரங்குக்கு போகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு முதல்ல என்ன மாதிரி மனுஷனே ஒன்றும் சாப்பிடாமக்கிறான் நிறைய பேர். என்ன மாதிரி மனுஷனே ஒன்றும், நான் அந்தளவுக்கு இறக்கமானவன்லாம் இல்லை. இன்னும் மனுஷனையும் நான் திருப்தி ஆகலை. மற்ற ஜீவராசிகளும் அப்பலாம் பார்க்கலாம். குரங்குக்கு எடுத்து போய் சோறு போகிறதோ இல்லை இது விலங்குகளுக்கு பார்க்குற அந்த வேலை நமக்கு இல்லை, சாத்தியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு நீங்கள் எப்படின்னா வாழ்ந்துக்கலாம், உங்கள் உரிமை, வாழ் உரிமை உங்களுக்கு. நான் சொல்கிறது. அப்போ ரோகின்னா யார் அப்படின்னா, அதிகம் சாப்பிட்டவன், ஒரு கட்டத்தில் சாப்பிட முடியாமல் போகிறவன். இந்த 3 வேளை உண்றதுனால தான் அது வருது. அப்போ ரோகம்னா நோய் எதனால் வந்ததுன்னா சாப்பிட்றதுனால. புலன்களை மறுக்காமல் இருக்கிறது, புலன்கள் போன பக்கெல்லாம் போகிறது. வெறும் சாப்பிட்றது மட்டும் இல்லை, காம இச்சைக்கு உட்பட்டு காமமே வேலையை செஞ்சுருந்தா கூட என்ன தான் ஆகும்? நோய்வாய் தான் படுவீங்க. அமிர்தே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினா என்னதான் சரிதான். ஸோ அளவு இல்லாமல் போனால் 1 2 3ன்னு போயின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் யாராகிடுவீங்க? ரோகி ஆகிடுவீங்க. இது ஆண் ரோகி பெண் ரோகி எல்லாம் கிடையாது. ரோகம், வியாதிஸ்தரன், மனம் தெளிவடைய முடியாத நிலைக்கு உந்தப்பட்டுருவீங்க. மனம் தெளிவடையாது. மனம் தெளிவடைக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க ஆக்காது. காரணம் என்ன? அதிகபட்சமான உணவு, நல்லா இருக்குது நிறைய சாப்பிட்றது, கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றது, சாப்பிட்ணுக்கிறதே ஒரு வேலையை வச்சுக்கிறது, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் தப்புன்னாவும் நோய்வாய்ப்பட்டு ரோகமாகிடும். மனமுன்னா ஆகாது, தெளிவாக 1க்கு 2 சாப்பிட்டுக்கலாம், அப்படி இப்படிமா இருந்துக்கலாம். ஏன்னா இந்த வாழ்க்கையை நீங்கள் கொண்டாடணுன்னா உடல் பலம் வேணும். இந்த வாழ்க்கையை நீங்கள் போகின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையை கொண்டாடுறவர், போகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர், உடல் இன்பத்தை அதிகமாக தூக்கிறவர், உடல் இன்பத்தை அதிகமாக தூக்கிறவர். விவசாயம் பண்ணாலும் அவர் உடல் இன்பத்தை தான் தூக்கிறார். பெண்ணோட போய் போகம் பண்ணாலும் சரி, விவசாய நிலத்தோட போய் போகம் பண்ணாலுமே போகி தான் அவர். போகின்னா நீங்கள் நினச்சிக்கூடாது வெறும் காமம் சார்ந்த சிந்தனை உள்ளவர் மட்டும்தான் போகி கிடையாது. போகின்னா யார் அப்படின்னு கேட்டால், விவசாயம் பண்ணுறவரும் யார் தான்? அவர் நிலத்தோட உறவாடுவார். குத்தி கலரி என்ன பண்ணுவார்? அதை உழுவார். கிட்டத்தட்ட உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். அப்படி தானே? அவர் ஒரு வேளை சாப்பிட்டா போதுமா? போதாது. 1க்கு 2 முறை சாப்பிட்லாம். 1க்கு 2 சாப்பிட்லாம். அப்போ அவர் நிறைய சாப்பிட்ணும். அவர் எப்படி சாப்பிட்ணும்? அளவுக்கு மிஞ்சவும் கூடாது. 2 முறை 2 சாப்பிட்டுக்கலாம். 3 4ன்னு போகக்கூடாது. அதனால் என்ன சொல்லி வச்சுக்கிறானுங்க? போகினா 2 வேளை. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, 2 வேளை சாப்பிட்லாம் இல்லை, ஆரோக்கியமான உணவு நீங்கள் 1 வேளை கூட எடுத்துக்கலாம். போதுமான அளவுக்கு போஷாக்குள்ள உணவாக எடுத்துக்கணும். நீங்கள் ஒன்றே ஒரு டைட்டிஷியன் கிட்ட போயிட்டு லிஸ்ட் எடுத்து வச்சுன்னா அப்படி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரே உணவு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலுமே உங்களுக்கு போதிய போஷாக்கு கிடைக்கும். சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிட்ணும். சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்ணும்? சந்தோஷமாக சாப்பிட்ணும்.
எவன் புக்குன்னா ஃபஸ்ட்டு துக்கமாக சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது ஜீரணம் ஆகாது. மாட்டுக்கறின்ற நினைப்பில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ணும். ஆட்டுக்கறி நினைப்பில் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ணும். என்ன நினைக்கக்கூடாது? சாப்பிடும்போது ஒரு ஊனை சாப்பிடும்போது என்ன நினைக்கக்கூடாது? அது குற்ற உணர்வே ஆகக்கூடாது. சாப்பிடும்போது உங்களுக்கு என்னவே வரக்கூடாது? குற்ற உணர்வே வரக்கூடாது. குற்ற உணர்வுக்காக பேசப்பட்ட அத்தனை புத்தகமும் குற்றமும் தான். குற்றவாளியை தான் அதை பேசுகிறவங்களாம். நீங்கள் யாருன்னா உங்களுக்கு புனிதமானவங்களாக இருந்தால் அவங்க பாவம். புனிதம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். புரியலனாலும் அது உங்கள் பிரச்சனை. இதுக்கப்புறமா அவனை புனிதமானவன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாவம். ஏன்னா உங்ககிட்ட என்னமோ புனிதம் இல்லாத மாதிரி பேசிக்கிறீங்க. உங்ககிட்ட புனிதம் இருக்குது தானே? இருக்குதா இல்லையா? ஆமாம், இல்லைன்ற போறீங்க. நான்லாம் புனிதமானவங்க இல்லைன்ட்டு. இனிமேல் போய்ட்டு யாரும் புனிதம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. நான் நம்புகிறேன். சொல்ல முடியாது. நான்லாம் புனிதமாக இல்லாதவங்க கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அது உங்கள் சொந்த பிரச்சனை. புனிதம்னா யாருன்னா ஞாபகம் வந்தால் யார் பிரச்சனை? இது உங்கள் பிரச்சனை தான். இருக்கட்டும். அப்போது அந்த போகின்றவர் இன்பத்தை தூக்கிறதுக்காக வேண்டி என்ன தான் பண்ணி ஆகணும்? சாப்பிட்டு தான். யோகின்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தர்ப்பம் தான். சந்தர்ப்பத்துக்கு தான் அவர் வாழ்ந்தாகிறார். எது ஒரு கிடைக்குதோ அதை கூட என்ன பண்ணி ஆகணும்? அவனை ஒத்திசைவு கொண்டாகணும். பொதுவாக அந்த காலத்துலலாம் யோகிங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, சொந்த வீடு, பொண்டாட்டி, புள்ளெல்லாம் இல்லை. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். எங்கே வேணால், எப்போ வேணால், எப்படி வேணால் இருந்தால் அவர் பேர் என்ன? அவர் துறவியாக தான் இருப்பார்லாம் கிடையாது. துறவி கிடையாது. அவர் சந்தோஷமாக தான் இருப்பார். ஆனால் பொண்டாட்டி வச்சுக்க மாட்டார், சிக்கிக்க மாட்டார் எதுலேயும். ஏன் பொண்டாட்டி ஊன் பொண்டாட்டி, ஊன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்ற மாதிரி. ஊன் பணம் பணம் ஏன் பணம், ஏன் பணம் பணம் ஊன் பணம்ன்றாங்கல்ல. அப்படி அவருக்கு உலகமே சொந்தம். அவருக்கு என்ன? அவருக்கு உலகமே சொந்தம். எங்கேயோ போய் திண்ணில் உட்காருவார், சோறு போட்டால் சாப்பிடுவார். ஏன் விட்டேன்னா போய் படுத்துப்பார் துண்டு போட்டு. எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டு யாருன்னா கூட வந்து பார்த்துனாங்கன்னா கூட வந்துட்டு வந்துடுவார். ஆமாம், புள்ள வந்து சிவன் தான் பெற்றாங்கன்னு அவங்க சொல்லிப்பாங்க. பிரச்சனை அவருக்கு இல்லை. அவர் பாட்டுனா அதை பற்றி திரும்பி கூட வாங்க மாட்டார். அந்த இடத்த அவர் கதை அதோட முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு அப்படி கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சுமே திரும்ப போய் பார்க்கணுன்னு பார்த்து நிறுத்துன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் யோகி. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் என்ன பண்ணுறது இல்லை, அவரே திரும்பி பார்க்குறதே இல்லை. அவர் பாட்டுன்னு வாதுனே இருக்கிறாரு. அவருக்கு பசி எடுக்கும்போது சாப்பிட்டா போதும். ஒரு வாட்டி பசி எடுத்தா, ரெண்டாவது வாட்டிலாம் பசி எடுத்துச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் போடலாம்லாம் இல்லை. பசி நிறைவஞ்ச உடனே என்ன விட்டுற வேண்டியது தான். கதை முடிஞ்சிச்சு அவர் கதை. அது மேலே சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டாப். ஒரு வேளைனா பசிச்சுது, சாப்பிட்டாரு. பசி டெய்லி 3 வேளை எடுக்குமானா எடுக்காது. நம்ம 3 வேளை சாப்பிட கற்றுக் கொடுத்தனால என்ன பண்ணுது? நமக்கு இது உடம்பை பழகிருக்கிறோம். நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றதுக்கு பழகிருக்கிறோம். அதனால் என்ன ஆச்சு? ஒரு காலம் நீங்கள் 4 வேளை சாப்பிட பழகினீங்கன்னா 4 வேளை சாப்பிட்டீங்க. சில பேர்லாம் 4 வேளை சாப்பிட பழகிருப்பாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு ஒன்று இருக்கும். சில பேர் 5 வேளை சாப்பிட்றவங்களாம் கிடையாது. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு, அல்மா வந்து 2க்கும் நடுவில் பிரஞ்சு, அப்புறமா லஞ்சு, அல்மா ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டீ, திரும்ப நைட் ஒரு டின்னர். சொல்ல முடியாது, பாராத்திரில் சப்பர் கூட இருக்கும். 6 வேளை கூட போகிறவங்களாங்கிறாங்க. பிரித்து சாப்பிட்றாங்க. அப்படியே அதை வச்சுக்கலாம். எத்தனை வேளை சாப்பிட்றீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றது தான் முக்கியம். அது பாட்டு நீங்கள் பிரித்து சாப்பிடாம ஒரே வேலை போட்டு புல் அமுக்குனீங்கன்னு வச்சுங்க, என்ன அது? அப்போ நீங்கள் என்ன தான் ஆகிடுவீங்க? ஒரு வேளை தான் சொன்னாங்கன்னு. ஒரு வேளைனா பசிச்ச உடனே ஒரு உணவை எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா. இப்போ கோர்ஸ்லாம் இருக்குது, சிங்கிள் கோர்ஸு, டபுள் கோர்ஸ்லாம். வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னா சிங்கிள் கோர்ஸு, சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், அப்பளம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் மீல்ஸு அல்லது ஃபுல் கோர்ஸு. அந்த மாதிரிலாம் ஆகிட்டோம். இன்னும் ஒரு சில பேர்லாங்கிறாங்க காஃபிலே காலம் ஓட்டுறதுன்ட்டு. காலையிலேருந்து ஒன்று ஒரு காஃபி, அப்புறமா ஒரு 8 மணிக்கு ஒரு காப்பி, அப்புறமா 10 மணிக்கு ஒரு காப்பி, 12 மணிக்கு ஒரு காப்பி, எல்லா வேலையும் முடிச்சிட்டு போய் 4 மணிக்கு சாப்பாடு, திரும்ப ஒரு காஃபின்னு ஒரு உணவுங்கிறாங்க. இப்போ ஒரு வேளை தான் சாப்பிட்றேன்னு சொல்லிப்பாங்க. உச்ச காப்பி கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. உச்ச காப்பி என்னவே இல்லை, உணவையே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரு வேளை சாப்பிட்டேன்னு. எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டா சக்கரை வருமோ அவ்வளோ ஒரு காஃபியில் இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க? குடிச்சு சாப்பிட்டாங்க. காஃபி சாப்பிட்டா கணக்கில் வச்சுக்கிறது இல்லை. நான்லாம் கூட அப்படி தான். டிஃபன் சாப்பிட்டு ஒரு காஃபி குடிப்பேன். அப்போ சாப்பிட்டு டிஃபனுக்கும் காஃபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிங்கிறது. எனக்கு டிஃபனோடு சேர்த்து காஃபியும் கணக்கு தான். அதுவும் என்ன பண்ணலாம்? ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யோகினா இப்படி சாப்பிடுவார். இப்படி நம்ம சாப்பாட்டு விதமாக ரோகி, போகி, யோகின்னு சொல்கிறோம். உண்மையிலேயே ரோகின்னா யாருன்னா நோயாளி, மனம் அல்லது உடல் அதிகப்பட்டவர். போகின்னா கொண்டாடுறவன். போகின்னா கொண்டாடுவேன். யோகின்னா கொண்டாடுறதுக்கு அடிமையாகாதவன்.
யோகின்னா யார்? கொண்டாடுவான், ஆனால் என்ன ஆக மாட்டார், அதுக்கே அடிமை. கொண்டாடாமல் என்னால் இருக்க முடியாதுன்னா சொல்ல மாட்டார். கொண்டாடும் போது என்ன பண்ணுவார்? அழும்போது அழுவார், சிரிக்கும்போது சிரிப்பார், கோவப்படும் போது கோவப்படுவார். நல்லவனாகவே இருப்பான்னு அடிக்க மாட்டார். ஆனால் போகிக்கு ஒரு வேலை இருக்குது. எல்லோரையும் கொண்டாடணுன்னா நான் என்ன செஞ்சாகண்ணா? பிடிக்காதவங்கிட்ட கூட நான் என்ன பண்ணி ஆகுண்ணா? நிலைமை எனக்கு பிடிக்காத கழிவிட ஏறுவதா நான் என்ன தான் செஞ்சாகண்ணா? இது அடுத்த விட்டு எல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், அமுக்க மாட்டேன்லாம் என்ன பண்ண முடியாது. கலப்பையை அமுக்காமலாம் இருக்க முடியாது. கலப்பையை அமுக்கி தான் ஆகணும். உழவு அப்படின்னு சொன்னால் அங்கே நேர்மை இருக்குது. என்ன பண்ணணும்? அகல உழுத்தை விட ஆழ உழுந்தான் ஆகணும். அதனால் என்ன தான் பண்ணி ஆகணும்? ஆழமாக எல்லாத்தையும் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ அவர் என்ன தான் பண்ணி ஆகணும்? செஞ்சாகணும். யோகிக்கு அந்த பொறுப்பும் இல்லை. போகிக்கு என்ன? போகிக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, யோகிக்கு என்ன இல்லை அந்த பொறுப்பு. அப்போ ஆழ விழ மாட்டாரன்னா ஆழ விழுவார், அந்த சந்தர்ப்பத்துக்காக ஏங்க மாட்டார். அந்த சந்தர்ப்பத்துக்காக ஏங்க மாட்டார். எது குத்துதோ அது வேலை அப்படின்னு ஆகிடுவார். அப்போது ஒரு யோகின்றவர் இப்படி ஆயிடுறார். கடவுள் புரிதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றின அக்கறையே இல்லை யோகிக்கு. ரோகிக்கு என்ன இல்லை? கடவுள் பற்றி அக்கறையே இல்லை. கடவுள்கிட்ட அவர் என்ன வேண்டுவார்னா என்னை சாவ வச்சிருன்னுவார். உங்களுக்கு அதிகபட்ச தலைவலி, வயிற்று வலி, பிரச்சனை, தீராத துன்பம், கஷ்டம் வந்துச்சுன்னா ஐயோ செத்தா பரவாயில்ல என்ன சொல்லுவீங்க? இந்த கடவுளே என்ன பண்ணேன் இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டே? ஒரு ரோகி எப்படி வேண்டுறான் கடவுள்கிட்ட? சாகச்சிரு, வானா எனக்கு வலிக்குது, என்னால் என்ன பண்ண முடியல, வாழ முடியல, துன்பமாக இருக்குது, வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, அந்த எல்லைக்கு போயிடுவார். போகி என்ன செய்வார்? இன்னும் கொண்டாட்டத்தை கொடு, என்ன பண்ணு, இன்னும் கொண்டாட்டத்தை நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு, வாழ்கிறதுக்கு இன்னும் சந்தர்ப்பங்களை உருவாக்கு, நான் இன்னும் உருவாக்கணும், இன்னும் போதலை பத்தலை, குட்டியும் பத்தலை, புட்டியும் பத்தலை, மத்தலை மாற்றாட்டே. யார்கிட்ட? கடவுள்கிட்ட. யோகி என்ன பண்ணுறதுன்னா கொடுக்காமல் இராது உன் பிரச்சனை, எனக்கு தேவையான மட்டும் தான் நான் எடுத்துப்பேன், தேவையில்லாது எனக்கு தேவையில்லை தான். அவர் யாரும் என்ன பண்ண மாட்டார்? முளைக்குள்ளுவோ மண்டைக்குள்ளுவோ இதயத்துக்குள்ளுவோ வீழியில் வீழ்ந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த அது யோகிக்கிட்ட செல்லாது. கொண்டாடி இருப்பார், பார்த்துருப்பார், சிரிச்சிருப்பார், மகிழ்ந்திருப்பார். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்ற மாதிரி வாழ்ந்தோன்னு இருப்பார். ஏமாத்தலை அவர் கொண்டாடும்போது என்ன பண்ணார்? கொண்டாடினார். மற்ற நேரத்தில் என்ன பண்ணலாது அவர் மண்டியில் அவர் வச்சுக்கல. ஆனால் ஒரு போகி என்ன பண்ணுறான்? லிஸ்ட்டு வச்சுக்கிறான். மீனா ரீனா சீதா கீதா ராதா வேதா நம்ம பார்வதி வரடா அடடா எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிறாரு. இல்லை அவள் சொர்க்கத்தை காட்டுற சுந்தரி, இவள் பக்கத்து வீட்டு மாடி வீட்டு மைனா மயங்கி நின்று சிரிச்சா இப்படிலாம் யாருக்கு? போகிக்கு வேலை. ரோகி பாவம் எதையுமே புரிஞ்சிக்க முடியாது, அப்படி தவிப்பார். அழகாக போனால் கூட பிடிக்காது அவருக்கு, நல்லா இருந்தால் பிடிக்காது, யாருன்னா சிரிச்சா பிடிக்காது. நீங்கள் ரோகிங்களை எப்படி அடையாளம் காணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருன்னா மகிழ்ச்சியாக இருந்தால் வெறுப்பாயிடுவானுங்க. யாருன்னா மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன ஆகிடுவாங்க? கண்டுபிடிச்சிடலாம். இந்த நெகட்டிவ் கமெண்டெல்லாம் ஏன் எழுதுறதுனா ரோகிங்க வந்து எழுதி நிற்பானுங்க. ரோகிங்கெலாம் என்ன பண்ணி நிற்பானுங்க? நெகட்டிவ் கமெண்ட்லாம் எழுதுவாங்க. இந்த போகிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கொடுத்து நிற்பாங்க. கமெண்ட் எழுதுகிற கூட்டத்தில் சொல்கிறேன், இப்படி பண்ணிக்கலாம் சார், இதுக்கு அதை பண்ணிக்கலாம், இது அப்படி பண்ணலாம், ஆலோசனை கொடுத்தா அவர் யார்? அவர் நன்றி, நல்லா இருந்தது, இன்ஃபர்மேஷன் குட்டு, இப்படி ஒரு விளக்கம் எனக்கு தரல, இப்படி எனக்கு புரியல, நன்றி ஐயான்னு சொல்கிறார். அவர் யார்? அவர் யோகி. கமெண்ட் எழுதுறதுல உங்கள் வீட்டிலேயே கணவனோ அல்லது மனைவி கூட ரோகியாவோ போகியாவோ யோகியாவோ இருப்பாங்க. நீ போன பேர் சமைக்கிறேன்னா யாரவா? ரோகி. நீ போன பேர் தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறான்னா இல்லைவா? இல்லைன்னா போதும்னு உட்காந்துன்னுக்கிறான், வேலைக்கே போகாத ஒரு ஆம்பளை யார்? வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கு விருப்பமே இல்லை, ஒரு சினிமா ட்ராமா நாடகம் எடுத்துன்னு போக மாட்டேன்றான், அளந்தபடி போட்டுனுக்கிறான், வாழ்ந்ததுக்கு அவனே போய் மார்க்கெட்டில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுருவான். யார் அவர்? ரோகி. போகி அப்படி இல்லை. என்ன வேணும்டி, என்ன வாங்கிட்டு வரோம், என்ன சமைக்க போகிற, இன்றைக்கி அதை செய்யலாமா, ஆலோசனை கேட்டு என்ன பண்ணுவார்? சந்தோஷமா இன்றைக்கி நைட்டு ஒரு பெக்கு போடலான்னுக்கிறேன், சைடிஷ் கொஞ்சம் செஞ்சுட்டு, அவ்வளோ இன்றைக்கி குடிக்க போகிறீங்களா? யார் பொண்டாட்டியும் நல்ல குடும்பத்தில் இதெல்லாம் கேட்பாங்களான்லாம் கேட்கக்கூடாது. நான் நல்லா வாழ்கிற குடும்பத்தை மட்டும் தான் பேசிக்கிறேன். இந்த நாரிப்பாடிங்களை பற்றிலாம் நம்ம பேச முடியாது. ஆமாம், கோமத்தை கட்டின்னு பார்த்துங்கிறவன், அமாவாசை பௌர்ணமி பார்த்துங்கிறவன் இல்லை, அவனுக்கெல்லாம் நான் சொல்கிறது புரிய கூட புரியாது.
ஒன்றும் தப்பாக கூட நினச்சிருப்போம். பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன், பார்த்தா அது உங்கள் பிரச்சனை. நான் வந்து எப்போவுமே சொல்கிறது, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு, லைக் பண்ணுலாம் சொல்லவே மாட்டேன். வந்து பார்க்கவே பார்க்காத. பார்க்குறேன்னா புரிஞ்சுக்கணுன்னா பாரு, நல்லா இருக்கணுன்னா பாரு, இல்லைன்னா பண்ணாத. நல்லா இருக்கிறேன்னா பார்க்காத, நல்லா இருக்கணும்னா பாரு, இல்லைன்னா பண்ணாத. நல்லா இருக்கிறேன்னா பார்க்கக்கூடாது. நீ தான் நல்லா இருக்கிறல்ல. அப்போது போகி குடும்பத்தில் எப்படி இருப்பார், கொண்டாடுறதுக்கு பார்ப்பார். இந்த நைட்டி நல்லா இருக்குது, இந்த சுடிதார் நல்லா இருக்குது, இன்னும் இருந்தாலும் நீ நைட்டி போடும்போது தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பால் கொடுக்கறதுக்காக வச்சுன்னு இப்போல்ல ஜிப்பு, அதை போட்டுனே பார்த்துக்கோ, தேவைப்பட்டு தானே நான் எப்போனா ஜிப்பை தூக்கிப்பேன். இதெல்லாம் யாரால் பேச முடியும்? அந்த மாதிரி நைட்டிலாம் யார் கண்டுபிடிச்சா? போகி தான் கண்டுபிடிச்சார். இந்த உலகத்தில் இன்பம் நான் ஸ்வீட்டை இப்படி மட்டும் செஞ்சுன்னு இருக்காத. பூசணிக்காவில் அல்வா பண்ணு, பூசணிக்காவில் அல்வா பண்ணு. உருவம் தயிராக கொடுக்காத. அதில் 2 வெண்டைக்காய் போட்டு என்ன பண்ணு, மோர் குழம்பா குடு. யார் இதெல்லாம் செய்யுது? வாழ்க்கையின் எல்லைகளை ரொம்ப கொண்டாடுறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போகி தான். சினிமா ட்ராமா பார்க்குறது, படம் எடுக்கிறது, இதெல்லாம் யாருங்க? அது யாரோட வேலை? யோகி ரொம்ப உன்னதமான இடத்துக்கு போயிட்டு ரோகிங்களுக்கும் ஆலோசனை கொடுத்துன்னு இருப்பார். நீ இப்படி இருக்காத, நோயோடு இருக்காத, கொண்டாடுன்னுவார். கொண்டாடு இருந்தால் போதாது, கடவுள் தெரிஞ்சுக்கோன்னுவார். கொண்டாண்டு தானே இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சரக்கு வச்சுட்டு பெரிய டிவி பார்த்து தானே இருக்கிறேன். இதில் வர ஆனந்த வாழ்நத்தில் நான் வரணுமான்னு ஒருத்தர் கேட்பார். ஆமாம் வரணும்னு யோகி. ஏன் போதாது? அது என்ன இல்லை, போதாது. அது ஒரு சிற்றின்ப வேட்கை, அது ஒரு அற்ப விளையாட்டு. எது இவ்வளோ நல்லா தானே பேசுனீங்க, என்ன அற்ப விளையாட்டு? ஆமாம் அற்ப விளையாட்டு, ஆனால் அழகாக விளையாடணும், தப்பு கிடையாது. யோகி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் எப்படி இருப்பார்? எல்லாருக்கும் முழு சுதந்திரம் கொடுத்துருப்பார். ஒரு யோகி உங்கள் வீட்டில் இருக்கிறான்னா அவங்க யாருமே டிஸ்டர்ப் ஆகிருக்க மாட்டீங்க. அந்த வீட்டில் அவங்க இஷ்டத்துக்கு எழுந்துப்பாங்க. வீட்டிலலாம் சுத்தமாலாம் இருக்காது. தலைகாணி துணிமணிலாம் மச்சி வைக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கோவப்படுவார், விட்டுருவார். ஏன்? அதே ஒரு போகியாக இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டினா, அதுக்கு ஒரு வேலைக்கார போடுவார், இன்னொரு ஆள் இட்டுன்னு வந்து விட்டுருவார். இன்னொரு ஆள்னாக்கா பொண்டாட்டி பாதுகாப்பாக இன்னொரு பொண்டாட்டி இட்டுன்னு வந்து வச்சுப்பார். இல்லைன்னா சுத்தமான இடத்துக்கு அவர் போயிடுவார். போகி வந்து ரொம்ப கவலைப்படுறதே இல்லை. ஏன்? ஒரு நர்ஸு பொண்ணு நோ சொன்னா, டாக்டர் பொண்ணு, இது சீரியல்னா அது, இந்த வீடு சீரியல்னா இன்னொரு வீடு, இப்படிலாம் இன்னொன்று, எதனா ஒன்று என்ன பண்ணிப்பார், மாற்றின்னு கரெக்ட் பண்ணிட்டு சரியில்லைனா சரியான இடத்துக்கு போய்டுவார். அவள் தான் பொண்டாட்டி காஃபி குடினா கிளம்பி என்ன பண்ணுறாரு, வெளியே போய் டீ கடையில் ஹோட்டலில் போய் என்ன பண்ணிட்டு வந்துடுவார், காஃபி குடிச்சிட்டு வந்துடுவார். இந்த சண்டை பிரச்சனைக்கே எங்கே இல்லை. ரோகி போக மாட்டான், காஃபியும் குடிக்க மாட்டான். பொண்டாட்டி ஆசையாக இருந்து கொடுத்துருப்பா, இதே செஞ்சேன்னுவான். எதை செஞ்சாலும் அவனுக்கு என்னவா தான் தெரியும், குற்றமாக தெரியும். என்ன புடவை கட்டி மினிக்கின்னு வந்து ஆட்டுனுக்கிறேன்னுவான். இப்படி சிரிக்கிற சனியை கண்டத்துக்கு போகிற நாய் உனக்கு எதனா அறிவுக்குதா? தெரியும் அவன் பாவம் பெலிஞ்ச தேகத்தோட ஒன்றுதுக்கு உதவாத பீஸ் வேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தகர டப்பா அது. ஆனால் யோகியை கூட நீங்கள் இருக்கும்போது ரொம்ப சர்வ கவனமாக இருக்கணும். உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டார். ஒரு போகி என்ன பண்ணுறாரு, உங்களுக்காக வளைக்கிறாரு, நீங்கள் வளையாத பட்சத்தில் வேறு ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கிறாரு. ஆனால் யோகி என்ன பண்ண மாட்டார், வாழ்க்கையில் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனால் சொல்லுவார், கேட்கலன்னா பரவாயில்லன்னுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் காது உள்ளவன் கேட்பான்னு. காது உள்ளவனுக்கு தான் விஷயம், காது இல்லாதவனுக்கு சில செவிடன் முன்னாடி சங்கு ஊத மாட்டார், ஆனால் சங்கு ஊதுவார். யாருக்குன்னா கேட்கலன்னா ஏன் கேட்கலன்னா ஆராய்ச்சி கூட பண்ண மாட்டார். காது கேட்கலன்னு முடிவு பண்ணி கம்முன்னு போயினே இருப்பார். இங்கே பிரச்சனை எங்கன்னா, நீங்கள் யோகி கூட வாழ்கிறதும் யோகி கூட வாழும்போது மட்டும் தான் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னா, ஒன்று ரோகிக்கிட்ட, இன்னொன்று யார்கிட்ட, 2 பேர்கிட்டையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். யோகி உங்களை புறக்கணிச்சிடுவார். யோகி என்ன பண்ணுறாரு, உங்களை புறக்கணிச்சிடுவார். ரோகியும் உங்களை புறக்கணிச்சிருப்பார். ரோகி இயலாமையில் புறக்கணிச்சிருப்பார். போகி நமக்கு இல்லை பொழுதுன்ட்டு, போகி நமக்கு இல்லைன்ட்டு இன்னொரு இடத்த தேர்ந்தெடுத்துருப்பார். அவர் வாழ்ந்து நிற்பார். அவர் ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் வேதனைப்படுவீங்க, சண்டைக்கெல்லாம் வருவீங்க. யோகிக்கிட்ட நீங்கள் சண்டை போட முடியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்து நிற்பார். அவர் ரோல் என்னவோ அதை சரியாக செஞ்சு நிற்பார். வீட்டில் அவர் கரெக்டாக எழுந்துருவாக இருப்பார். அவர் சரியாக குளிப்பார். அவர் சொன்னியாக ட்ரெஸ் மாற்றிப்பார். அவர் சரியாக இருப்பார். அவங்க வீட்டில் யாருமே சரியாக இருக்க மாட்டாங்க. பிரச்சனையே இருக்காது அவருக்கு. ஏன்? நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க, இவர் இவ்வளோ பேசுகிறாரு, அவங்க அப்படிங்கிறாங்களேன்ட்டு. ஏன்? இதை வச்சு தான் சொன்னானுங்க, இந்த யோகின்றவன் என்னவா வரைக்கும் போவான்னா வாணிபனாக ஆவான், வைத்தியனாக ஆவான், பெரிய எல்லாரும் ஆவான். அதனால தான் வாத்தியார் புள்ள மக்கு, வைத்தியம் புள்ள சிக்கு. இந்த பழமொழி எங்கேருந்து வந்ததுன்னா யோகிங்கிட்ட வந்தது.
யோகிகள் பெரும்பகுதி என்ன செய்ய மாட்டாங்கன்னா யாரையும் தொல்லை பண்ண மாட்டாங்க. ஒரு சிவவாக்கி இருக்கிறாரு, பாட்டு எழுதிறாரு, சொல்லிடுறாரு, நான் கூப்பிட்டு வச்சு யாரும் கற்றுக் கொடுத்து தொல்லை பண்ணதே இல்லை. என்ன பண்ணவே இல்லை. கடவுள் ஒன்று தான் பற்றா. நான் மட்டும்தான் என்ன பண்ணுறேன் பேசிக்கிறேன்னா, நான் கூட உங்களை தொல்லை பண்ணுறதே இல்லை. ஏன் வரலன்னா அன்புனால தான் கேட்டிருப்பேன். வரலன்னா நீ வந்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தவே மாட்டேன். சச்சங்கத்துக்கு வரலன்னா மூஞ்சி திருப்பிக்கிட்டு நீ எப்போ ஒரு வாட்டி தானே வர, அதனால என்ன பண்ண மாட்டேன், உன்னை கூட பேச மாட்டேன்றது, நீ எனக்கு எதுவுமே தரல அதனால் உன்னை பார்க்க கூட மாட்டேன், குத்தவங்களையே தான் பார்த்துன்னு இருப்பேன்னு சொல்கிறது, கவர் கொடுத்துட்டாங்க அவங்கள தான் பார்த்துக்கணும், மற்றவங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் யார்கிட்ட இருக்காது. எல்லாம் எப்படி தான் இருப்பாங்க. எல்லோரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குற பக்குவம் யார்கிட்ட இருக்கும், யோகிக்கிட்ட இருக்கும். மனிதர்கள் இந்த மாதிரி 3 விதமாக வாழ்ந்துனுக்குறாங்க. ரோகி அல்லது போகி அல்லது யோகி. நீங்கள் உங்களை யார் அப்படின்னு நீங்கள் தேர்ந்ததுன்னா இந்த 4லேயும் சேர்க்கலை, இந்த 3லேயும் நீங்கள் சேர்க்கலைன்னா நீங்கள் 4வது கேட்டகரிக்கு போயிடுவீங்க. இந்த 3லேயுமே சேர்க்கலைன்னா நீங்கள் எங்கே போயிடுவீங்க. ஆரம்பத்தில் ரோகி போகி யோகி தான் இருந்தானுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு புதுசாக ஒரு பேரை கொடுத்து ஒரு மனுன்ற ஒரு புக்கு எழுதுறாரு. இந்த யோகம் புரிஞ்சு சரியாக இருக்கிறவங்களாம் யார், பிராமணன். இந்த கொண்டாட்டமாக செய்கிறவங்களாம் யார் அண்ணா, சத்திரியன். எதுவுமே இல்லாமல் வியாதிஸ்தரனாக இருக்கிறான்னா அவனெல்லாம் கீழே தட்டார். யோகிக்கு இந்த போகியிலேருந்து கொஞ்சம் பேரை பிரித்து எடுத்து வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், வாழ்க்கைக்காக வெளியவும் போயின்னுக்கிறான். வாழா கட்டி கூட பணம் சம்பாதிக்கணுன்றது வேட்கையாகிட்டான். அதனால் அவனை என்ன பண்ணிட்டாரு, வைசிசினாவும் ஆகிட்டார். ரோகியை சூத்திரனா போட்டுக்கிறாரான்னா ரோகியும் சூத்திரனா போடல, ரோகியும் கீழே தூக்கி போட்டார். இப்போ இந்த வர்ணாசிரமத்தோடு இது 3 பொருந்துமானா பொருந்தாது, வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை, இது 3ல் சரியாக தெளிவாக இருக்குது, அந்த 4ல் தெளிவே இல்லை. அதனால் அவர் வர்ணம் சொல்கிறார். இங்கே வாழ்க்கையில் 3 மனநிலையில் ஒரு மனிதன் இருக்கிறான். தாமசம் ராட்சசம் அப்படின்லாம் சொல்லி வச்சுன்னு இருப்பாங்க, சாத்வீகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. யோகியோட குணம் சாத்வீகம், அது குணம். 3 குணமும் 3 பேருக்குமே இருக்கும். ஒரு ரோகிக்கு தாமச குணம் ஏற்படும். தாமச குணமான என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு தமாசாவே பேசின்னு இருப்பார். இந்த பலகீனமானவங்களாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தமாசா பேசுறதும் கூடவே இருக்கும். கிண்டல் பண்ணுறது, அடுத்தவங்களை இலக்கணமாக பேசுறது, ஜோக் அடிக்கிறதெல்லாம் பண்ணுவானுங்க. சமயத்தில் அவங்க நல்லா ஜோக் அடிப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். கொஞ்சம் ஒரு மாதிரி பலகீனமாகறானுங்கள்ல, நோயாளியாகிறானுங்கள்ல, ரோகிங்க இருக்கிறாங்களே, அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, சமயத்தில் ஜோக்கெல்லாம் அடிப்பானுங்க. அதில் தான் வண்டி ஓடு நிற்கும். தாமச குணம் கொஞ்சம் அவங்களுக்கு வரதுனால. அதனால் அந்த வண்டி. போகிக்கு ராட்சச குணம் இருக்கும். செயல்படத்தில் ரொம்ப வீரமாக இருப்பான், முடியாதுன்றதை தெளிவாக சொல்லுவான். யோகிக்கு சாத்விக குணம் இருக்கும். என்ன பண்ணுவான்னா பெருசாக தொல்லை இருக்காது, உங்களுக்கு ஆபத்து எதுவும் ஏற்படுத்த மாட்டான். வார்த்தையே உங்களுக்கு கடிமாக இருக்குதுன்னா அது உங்களுக்கு தான் கடிமனாக இருக்கும், அவனுக்கு அது இல்லை. வலிக்கிறதுக்கு சொல்கிறது இல்லை, பேசிட்டு போயிடுறான், மறந்துடுவான். அவனை கூட நீங்கள் சண்டை போட்டு மறுநாள் பேச முடியும். ஒரு யோகிக்கிட்ட என்ன பிரச்சனைன்னா, அவனை கூட இன்றைக்கி மனசார திட்டி விட்டு மறுநாள் காலையில் போய் அலோ சார் என்னன்னா வணக்கம்னு சொல்லிட்டு பேசிட்டு போயின்னு இருப்பான். என்ன வச்சுக்க மாட்டான், வஞ்சனையெல்லாம் வச்சுக்க மாட்டான். அந்த வஞ்சனை குணம் இல்லாத ஒரு மனிதனுக்கு பேர் சாத்வீகமானவன். அவர் எப்படி இருப்பார், சாத்வீகமாக இருப்பார். இந்த 3 குணம் அந்த இதுக்கு பொருந்தும். இப்போ நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க நீங்கள் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் ரோகியாக வாழ போகிறீங்களா, போகியாக வாழ போகிறீங்களா, யோகியாக வாழ போகிறீங்களா, நீங்கள் என்ன பண்ண முடியாது, முடிவு பண்ண முடியாது. ஆனால் உங்கள் செயல்கள் முடிவு பண்ணும். உங்கள் செயல்கள் என்ன பண்ணும், முடிவு பண்ணும். எப்படி, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி நானும் நல்லா இருக்கணும், பிரத்தியாரும் நல்லா இருக்கணும்னா முதல்ல நோயிலேருந்து வெளியே வருவீங்க, ரோகிலேருந்து தாண்டிடுவீங்க. சாப்பிட்டு தூங்கி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கனாவே ஆசைப்படுவீங்க, வாழ ஆரம்பிப்பீங்க. என்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை அதுதான். இருந்தாலும் நல்லா இருந்தான், சிவயோகியாண்ட போனால் பேச ஆரம்பிச்சிட்டான், எதிர்த்து பேசுகிறா. இவோ குடியை கெடுக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிறான், குடும்ப பெண்களுக்கு குடியை கூட்டி கொடுக்குறான். இப்படியெல்லாம் ஒருத்தனும் என்ன ஆவான், எப்பா உங்களுக்கு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. ஆனால் இது நடக்கும். என்கிட்ட வந்தால் என்ன ஆகும், ரோகத்துலேருந்து முதல்ல என்ன ஆகிடுவீங்க, போகத்துக்கு தலை போடுவீங்க. போகமாகவே நின்றுவீங்களான்னா இல்லை, அங்கே உங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டும், போதும்னு ஆகிடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு ஆவீங்க, கட்டாயமாக ஆவீங்க. அப்புறமா நீங்களே சாத்வீகமாக சாத்வீகமாகி நீங்களே என்ன பண்ணுவீங்க, வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட வரம், இதில் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இது நான் என்ன பண்ணின்னு போனால் அக்செப்ட் பண்ணின்னு வாழ்ந்துட்டு போயிடணும். பொண்டாட்டி புரியலனா அது அவன் பிரச்சனை, புருஷனுக்கு புரியலனா அது அவன் பிரச்சனை, பிள்ளைக்கு புரியலனா அது அவன் பிரச்சனை, எனக்கு புரியலனா அது என் பிரச்சனை. ஏன் நான் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அவங்க பிரச்சனையோட இருந்தால் அது யார் பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை புரிஞ்சிடும்.
அப்புறமா நீங்கள் ஒரே கொண்டாட்டம் மட்டும்தான் ஆகிடுவீங்க, அமைதியாக மட்டுமே ஆகிடுவீங்க. ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இருப்பீங்க, சும்மா இருக்கும்போது சும்மா இருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு இந்த பண்பு வரும். நிற்கும்போது நிற்பீங்க, நடக்கும்போது நடப்பீங்க. நிற்கவோ நடக்கவோ முடியாதவன் ரோகி. நிற்கவும் நடக்கிறது ரொம்ப ஆர்வமாக செஞ்சுருந்தான்னா அவன் யார்? அவன் போகி. நிற்கும்போது நின்று நடக்கும்போது நந்தான்னா அவன் யார்? யோகி. இப்படியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ரோகி, போகி, யோகியை. இதுக்கு மேலே அது இல்லை. இதுக்கு மேலே இந்த மூணுக்கும் இல்லை. இவ்வளோ தான் அது. ஸோ நீங்கள் ரோகியாக இருந்தால் ரோகியாகவே செத்துருவீங்கலாம் கிடையாது. நீங்கள் மாறலாம் யோகியா. யார் வேணால் யோகியாக மாறலாம். ஆணாகலாமா ஆகலாம், பெண்ணாகலாமா ஆகலாம். இந்த ஜாதிய கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, உணவு கட்டமைப்பில் நீங்கள் எங்கன்னா சிக்கியிருந்தாலும், உங்கள் ஒழுக்க கோட்பாடுகள் எதனா முரண்பட்டாலுமே நீங்கள் என்னவாக முடியும்? யார் வேணாலும் என்னவாகலாம். என்னுடைய வேலை என்னடானா எல்லாருமே யோகி ஆகிட்டு எல்லாருமே யோகியனோடவே இருந்தான்னா, நீ பெரிய யோகிய மாதிரி இருட்டான்றான்ல, அது உனக்கு தான் பொருந்தும். சிவயோகியை படிச்சுட்டு சிவயோகியை புரிஞ்சுக்கின்னு சிவயோகி புரிஞ்சு வாழ்ந்தியானா நீ யார்றான்னா நீ ஒரு யோகிஸ்தர். நீ பெரிய யோகி மாதிரி பேசுகிறியான்னா ஆமாம். நீ பெரிய யோகியானா ஆமாம் யோகியன்தான். ஏன்? கடவுள் ஒன்றுன்னு புரிஞ்சு நிற்ப, மதம் தேவையில்லைன்னு புரிஞ்சு நிற்ப, கொண்டாடுறது உன்னுடைய பிறப்புரிமைன்னு உனக்கு புரிஞ்சிட்ருக்கோம். கொண்டாடுறதுக்கு வழி நான் தெளிவாயிட்டிருப்ப, உழைப்ப, முன்னேறுவேன், ஒன்றுவேன், யாரும் பற்றி என்ன பண்ண மாட்டேன், அக்கறை எடுத்துக்க மாட்டேன், ஜாலியாக இருப்பேன். முடிஞ்சால் பெத்தியாருக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன், கெட்டதே செஞ்சாலும் கண்டுக்காமல் வேறு வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்பேன். ஒரு யோகியனுக்கு அந்த அடையாளம் என்னன்னா இதுதான் தான் உண்டு நான் வேலை உண்டுன்னு இருப்பேன், நல்லா இருப்பேன். யோகி ஆகிறதுக்கு வழியை தேடிக்கோ, நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீ யோகியாகவும் ஆகிட்டு பெரிய யோகிஸ்தனானா ஆமாம் நீ யோகிஸ்தனா ஆகிடலாம். நீ என்னமோ யோகியா மாதிரி பேசுகிறேன்னா ஆமாம் நீ யோகியனா ஆகிடலாம். இப்போ போகியும் ரோகியுமே யார் தான்? அயோக்கியன். அவளாம் யார்? அயோக்கியன். அப்போனா உன்னை பின்தொடர்றவங்களாம் அயோக்கியனா? அப்படி கிடையாது. என்னை பின்தொடர வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன தெரியாமலேயே ஒரு மனிதன் யாரையும் தொல்லை பண்ணாமல் அவன் உண்டு அவன் வேலைன்னு இருந்துக்கின்னு அவனுக்கு தெரிஞ்சது சரின்னு சொல்லிவிட்டு தப்புன்னு சொல்லிவிட்டு வாழ்ந்துன்னு இருக்கலாம். அடுத்தவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணான்னா அவனுக்கு சரின்னு புரிஞ்சால் அதை சரின்னும், அவனுக்கு தப்புன்னு புரிஞ்சாலும் தப்புன்னும். நான் ஏன் மற்றவங்களெல்லாம் சொல்கிறேன், அடுத்தவங்களெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா, உங்கள் மண்டியில் இல்லைன்னா ஆயிடுச்சு பலவிதமான மசாலா கலக்களை என்ன பண்ணி விட்டுக்கிறாங்க, ஊற விட்டுக்கிறாங்க. அதனால் உங்கள் கண்கள்லாம் எதை வச்சு பார்த்துக்குதுன்னா அந்த மசாலா வச்சு தான் பார்த்துக்குது. உங்கள் பிளெயின்லாம் நீங்கள் என்ன பண்ணல, உங்கள் கண்களால் நீங்கள் பார்க்கல. எதை பார்த்தாலும் சைவாசம் ஏன் பார்த்தீங்க? சாப்பாடுன்னு பார்க்கணுமா, சைவாசமானு பார்க்கணுமா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்லது கெட்டதுன்னு பார்க்கணுமா, தேவையில்லைன்னு பார்க்கணுமா? நல்லது கெட்டது பார்க்கக்கூடாது. எது வந்தாலும் எனக்கு தேவையில்லைன்னு பார்க்கணும். தேவையில்லாதெல்லாம் பார்த்து நேரத்தை வீண் பண்ணுக்கிறீங்க. தேவையில்லாதெல்லாம் நல்லது கெட்டதுன்னு பார்த்துன்னுக்கிறீங்க. எவ்வளோ நல்லது தெரிஞ்சால் நீங்கள் நல்லவங்களாக போகிறீங்க? நீங்கள் நல்லவங்களாக எப்போவுமே ஆக முடியாது. தேவைக்கு மட்டும் வாழுங்க. உங்கள் தேவைகளை மட்டும் அக்கறை எடுத்துங்க. ஊர் 1000 பேஷன் இருக்கும், உலகம் 1000 பேஷன் இருக்கும். வாழ்க்கை யாருக்கு தெரியாது? அவனுக்கு தெரியாது. உங்கள் நோக்கம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. என்னை பற்றி யார் ஒன்றா எதனா பேசலாம், நீங்கள் எப்படி இருக்குண்ணா? உங்களை பற்றியும் யாருன்னா எதனா பேசலாம், நீங்கள் எப்படி இருக்குண்ணா? உலகம் பேசினே இருக்கும். உலகம் 1000 உனக்கு நீதான் ஆல்மா நீதிபதி அது இதெல்லாம் சும்மா பேச்சு. என்னன்னா ஹெல்மெட்டு போட்டு போனால் என்ன பண்ணி தான் ஆகணும்? ஹெல்மெட்டு போட்டு தான் போனோம், இல்லைன்னா 1000 ரூபாய் எடுத்துன்னு போகணும். எது ஈஸின்னு பாருங்கள். இந்த சமூகத்தில் நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும்? வாழ்ந்தாகணும். அப்படி தானே? அதனால் அதெல்லாம் புரிஞ்சு வச்சுன்னு எப்போதும் மகிழ்ச்சியாக, எப்போதும் கொண்டாட்டமாக, எப்போதும் ஆனந்தமாக, உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைகுடமாக, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுவரா, உங்களை நீங்கள் வழிகாட்டுறவரா, உங்களுக்கு நீங்களே நிறைவா, உங்களை நீங்களே கொண்டாடுறவரா வாழுங்க. மற்றவங்களை மதிக்கத்தெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். நீங்கள் முதலில் உங்களை மதித்தா தான் உங்கள் மதிப்பு மற்றவங்களுக்கு. நீங்களே உங்களை மதிக்கலைன்னா, அதனால் யார் மதிக்கணும்? நீங்கள் உங்களை மதிங்க, கொண்டாட்டமாக இருங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.